இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் இது அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும், ஆனால் வீட்டில் நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இதை செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. மைதா 1 கப், பால் 1/2 கப், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், அஜினோமோட்டோ 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுகளை சரியான விதத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அஜினோமோட்டோ எதுக்காக சேர்க்குறோன்னா KFCயில் உள்ள அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அஜினோமோட்டோ சேர்க்குறோம். இப்போது இந்த மாவு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு சிக்கனை இது போல் நல்லா க்ளீன் பண்ணி கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே ஏறும், அதுக்காக தான். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நீங்கள் கத்தியால் கீறலாம், அப்படி இல்லைனா ஃபோர்க்கால் குத்தி விடலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு 1 மணி நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப்பு போல் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஒரு முக்கியமான பொருள் எடுக்க போகிறோம். சிக்கனை நம்ம மாவில் ஒரு தடவை பெரட்டிட்டு அதை நார்மல் வாட்டரில் போடாமல் ஐஸ் வாட்டரில் சேர்க்கும்போது தான் அந்த லேயர் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் ஐஸ் வாட்டர் கூட ஐஸ் க்யூப்ஸை நம்ம அதிகமாக சேர்த்து சில்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போது இந்த சிக்கன் பீஸை எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா உதறிட்டு ஐஸ் வாட்டருக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதே மாவுலேயே நம்ம சேர்க்க போகிறோம். மறுபடியும் அதே போல் மாவு எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீஸை நல்லா உதறிடணும். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் பிரிஞ்சு கிடைக்கும், அதனால தான். இதே போல் மற்ற எல்லா பீசஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கடைகளில் கிடைக்கிற KFCயில் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குல்ல, அது போல் வர்றதுக்காக சிலர் என்ன செய்வாங்கன்னா கார்ன் சிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நாம் வச்சுருக்கிற இந்த மாவுலேயே நம்ம அந்த கிறிஸ்பினஸ் எப்படி வர வைக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மறுபடியும் நம்ம ஐஸ் க்யூப்ஸை அந்த தண்ணியில் சேர்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் சில்னஸ் அதிகமாக இருக்கணும், அதனால தான். நம்ம எல்லா சிக்கனையும் கலந்ததுக்கப்புறமா இந்த மாவு இது போல் இருக்கும், கொஞ்சமாக திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாவில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதிலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கூட நம்ம சேர்த்து இந்த மாவை நல்லா உதிரி உதிரியாக்கி விட்டுடலாம். இப்போது இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கார்ன் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், எக்ஸட்ரா எல்லாமே இது தான் நமக்கு. இதை வச்சு தான் நம்ம கிறிஸ்பியாக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து மறுபடியும் அந்த ஐஸ் வாட்டரில் சேர்த்து உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருக்கிற இந்த மாவை லைட்டாக இதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா உதறணும். உதறி அந்த லேயர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இது ஒரு பிளேட்டில் வைக்கக்கூடாது, நான் வீடியோக்காக வச்சேன். நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி மாறாமல் அப்படியே கிடைக்கும். பிளேட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உள்ள கிறிஸ்பினஸ் அமுங்கிடும். அதனால் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த சிக்கனை 1 பை 1 உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா சிக்கனில் நம்ம வெளியில் 3 கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸ்டவ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், உள்ள சிக்கன் வேகாது. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ரைடு சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. வீட்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க.
இதுக்காக நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடைகளில் இருக்கிறது போல் அதே கிறிஸ்பினஸோடு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் நமக்கு சுலபமாக வீட்டிலே தயாராகிடுச்சுங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டிலே செஞ்சது தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கனை வீட்டிலே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.